இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ பால் வெப்சைடு. இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சரிங்களா. இப்போ இதை நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரெஜிஸ்டர்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேம்ன்ற இடத்துல நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி வந்து உங்களோட பாஸ்வேர்ட் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வெரிஃபை கேப்சா வந்து கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு லிங்க் இருக்குது. இங்கே நான் சைன்இன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து சைன்இன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு எவ்ரி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைமிங் காட்டும். இந்த கிளைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி சேலஞ்ச் வந்து கிளைமிங் வந்து உங்களுக்கு ரிசீவபிள் ஆகும் சரிங்களா. ஏன்னா டெய்லி ஒரு டைமுக்கு ஒன்ஸ் தான் சரிங்களா. அதே மாதிரி இந்த 3 பாரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபேசட்டுன்னு இருக்கும் சரிங்களா. இந்த ஃபேசட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பனபிள் ஆகும் சரிங்களா. இந்த ஓப்பனபிள் ஆகிறது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து ஆன்டிபாட்டிக், இந்த ஆன்டிபாட்டிக் லிங்க் இருக்குது சரிங்களா. இங்கே ஆன்டிபாட்டிக் லிங்க் இருக்குது. இங்கே 271 இதை வந்து நம்ம ஆர்டரைஸாக நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, அதாவது இதில் கொடுத்துருக்கிறத நான் கிளிக் பண்ணல சரியா. கொடுத்துருக்கிறத நான் கிளிக் பண்ணல, இங்கே ஆர்டரைஸாக தான் கிளிக் பண்ணுறேன். 271 சரிங்களா. அங்கே இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் கிளிக் பண்ணேன். நான் இங்கே ஆர்டரைஸாக நான் கிளிக் பண்ணல சரியா. அதே மாதிரி வெரிஃபை சேனலில் இமேஜ் வந்து ரொம்ப லோயஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஹையஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ண வேணாம். அடுத்து வந்து அடுத்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்லிங், இதுலேயும் நமக்கு ஷார்ட்லிங் இருக்குது, பிடிசி ஆட்ஸும் இருக்குது சரிங்களா. பிடிசி ஆட்ஸில் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது சரிங்களா. நீங்கள் 10 பிடிசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் 2 வாட்டி நீங்கள் பிடிசி வந்து நீங்கள் சேலஞ்ச் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இதை நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் போடுறோம். இது 30 செகண்ட்ஸ் இது சரிங்களா. மேலே நமக்கு செகண்ட்ஸ் வந்து ஓடுது சரிங்களா. இந்த செகண்ட் வந்து 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 30 செகண்ட் முடிஞ்சு, அதாவது 0ன்னு வரும்போது உங்களுக்கு வெரிஃபை சேலஞ்ச் வரும் சரிங்களா. இருங்க, உங்களுக்கு அதை நான் ஷோபிள் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆடியபிள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க. இதோட ரெஃபரல் லிங்க் எங்கே எடுக்கணுன்றது அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வெரிஃபை சேலஞ்ச் வந்துடுச்சு. ஸோ இதையும் நான் வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா. லோயஸ்ட் இமேஜ் சரிங்களா, ஹையஸ்ட் இமேஜில் லோயஸ்ட் இமேஜ் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் சரிங்களா. அதுக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா நம்ம ஹையஸ்ட் இமேஜ் தான் இதை பொறுத்த வரைக்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். 1 ஸ்டெப் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயின் வந்து கலெக்ஷன் ஆகிரும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. சேலஞ்ச் வர இந்த இடத்துல உங்களுக்கு கூப்பன் இருக்குது சரிங்களா. பிடிசி ஆட்ஸு 10 முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி சேலஞ்ச் ஆப்ஷனில் கொடுக்குறேன்னா இங்கே வந்து 2 வாட்டி இருக்குது சரிங்களா. இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 10 முடிச்சுட்டு நீங்கள் 2ஐயும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபாசெட் வந்து எவ்ரி 1 மினிட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவபிள் ஆகிட்டே இருக்கும். நோ லிமிட்டடு, எந்த லிமிட்டடும் உங்களுக்கு வந்து இதில் கிடையாது. இதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் லிங்க் பண்ணியும் நீங்கள் உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ரெஃபரல் லிங்க் எடுக்கணும்னா நீங்கள் ரெஃபரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நான் வந்து கீழே இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது, இதில் என்னென்னா
உங்களுக்கு வேலெட்டில் லோட் ஆகி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வித்ட்ரால் கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? வேலெட்டில் லோட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ட்ரால் கொடுக்க போகிறீங்க. அந்த வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் வித்ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் பே மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். நமக்கு C-Wallet வந்து நம்ம அந்தளவுக்கு கேரண்டட்லாம் கிடையாது. பாஸ்வேர்ட் பேயில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு வெரிஃபை சேலஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் பாஸ்வேர்ட் பேக்கு வித்ட்ரால் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் இதுவும் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.